நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் நினைக்கிறேன் நாங்க நேற்று எங்களோட துரஷ்டவசம் என்னோட கிளாஸ் ஒன்று செஞ்சு கொள்ளலாம் சொன்னால் வாரக்கிழமை எனக்கு ஒரு எக்ஸாம், அதனால இடைக்கிடைக்கு இப்படிதான் வார சனிக்கிழமை எனக்கு எக்ஸாம் முடிக்கிறோம். நேற்று ஒரு கிளாஸ் ஒன்று எனக்கு இருந்து அதனால உங்களோட பேசலாம். ஓகே, பரவாயில்ல. இப்ப நான் கதைக்கிறேன், விளங்குறேன் உங்களுக்கு? ஓகே. நாங்க கடைசியா பேசின விஷயம் என்ன? கடைசியா நாங்க எதை கதைச்சோம்? நவீன ஆள்புல அரசு. அது முடிச்சிட்டோமாமா? அதுல முடிச்சு அது கேள்விதான். அதாவது நவீன ஆள்புல அரசு என்று சொல்வதுமா அது 4 அங்கங்களை கொண்டது என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். நவீன ஆள்புல அரசானது 4 அம்சங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டது. அர்த்தம் என்னண்டா, இப்ப ஈக்கிற அரசுகள் தான் அது. இந்த நவீன ஆள்புல அரசு சொல்வது என்னடாமா, இப்ப ஈக்கிற அரசுகள். இப்ப நீங்க அது ஒன்று பிள்ளையா யோசிக்க தேவையில்லை. இப்ப நவீன ஆள்புல அரசு என்று சொன்னா நீங்க என்னமோ பெருசா அப்படி இப்படிலாம் உண்டு மனசை போட்டு அலட்டிக்கொள்ள தேவையில்லை. நவீன ஆள்புல அரசுன்னு நாங்க உங்களுக்கு விளக்கப்படுத்த வர விஷயம் என்னன்னா, இப்ப நடைமுறையில் இருக்கிற அரசு. இப்ப உதாரணமா இலங்கை ஒரு அரசு, இந்தியா ஒரு அரசு, அமெரிக்கா ஒரு அரசு. அப்ப அந்த அரசுகளோட அந்த அடிப்படை அம்சங்கள் என்னன்னுதான் கேட்கிறான். அப்ப கட்டாயமா நீங்க என்ன செய்யணும்னா இந்த 4 விஷயத்தையும் விளக்கப்படுத்தும். இந்த கேள்வி வந்து ஃபைனல் பேப்பர்ல வந்த ஒரு கேள்வி. ஃபைனல் பேப்பர்ல இந்த கேள்வி வந்ததால நாங்க இது சம்பந்தமா பெருசா அலட்டி கொள்ள தேவையில்லை. அதுக்கு என்ன விட வரும்னு ஸ்கீம் சொல்றோம். ஸ்கீம்ல இதுதான் அந்த விடையும் தெளிவுபடுத்தப்பட்டது. அந்த வகையில நாங்க நவீன ஆள்புல அரசின் பிரதான அங்கங்கள் 4 கொண்டிருக்கிறது என்று தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே அதோட நாங்க இன்றைக்கு கதைக்க வேண்டிய புதிய தலைப்பு என்னடாமா, நாங்க நவீன ஆள்புல அரசு சம்பந்தமா படிச்சுட்டோம். இன்னைக்கு பேச வேண்டிய தலைப்புகள் என்னன்னு பார்ப்போம். குறிப்பா இதுல நாங்க பேச வேண்டிய விஷயங்கள் 2 விஷயம் பேசணும். இதுல ஒன்று குறிப்பா நவீன ஆள்புல அரசு என்ற ஒரு தலைப்பு அப்படி இருக்கத்தக்கன அது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல யாராவது விளங்காம இருக்கிறீங்களா நவீன ஆள்புல அரசு சம்பந்தமாக? இல்ல சார். ஓகே, யாராவது டவுட் இருக்கிறா? இல்ல. அப்ப இன்னைக்கு நாங்க பாப்போம் என்ன தலைப்பு பாப்போம்னு சொன்னா, நவீன தேசிய அரசு. ஓகே, தலைப்போட போடுங்க, நவீன தேசிய அரசு. முதலாவதுமா நவீன தேசிய அரசுன்னு சொல்றதுக்கு இப்ப இருக்கிற அரசுகளைத்தான் நாங்க நவீன தேசிய அரசுன்னு சொல்றோம். உதாரணமாடிமா, நவீன மனிதன் ஒன்று இருந்தான் என்றால் புராதன மனிதன் ஒன்று இருந்தான் இருப்பான். அந்த மாதிரி நவீன தேசிய அரசு என்ற ஒரு அம்சம் இருந்தது என்று சொன்னால், நவீன தேசிய அரசு என்ற ஒரு அம்சம் இருந்தது என்று சொன்னால் ஆரம்ப தேசிய அரசுகளும் இருந்திருக்கும். அப்ப நாங்க இந்த நவீன தேசிய அரசுகளை படிக்க முன்னெடுமா ஆரம்ப தேசிய அரசுகள் என்னன்னு பார்ப்போம். விளங்கினீங்களா? நான் சொல்ற விளங்குறா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அரசுக்கும் தேசிய அரசுக்கும் என்னடிமா வித்தியாசம் சொல்லுங்க. சொல்லுவா. சரி, இன்னொரு கேள்வி, மனிதனுக்கும் நவீன மனிதனுக்கு என்ன வித்தியாசம்? இப்படிதான் யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கும் நவீன பெண்களுக்கு என்ன வித்தியாசம்? நவீன பெண்கள் சொன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க. அந்த மாதிரிதான் சார் நவீன அரசும் இப்ப தற்போதைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதாவது
அரசு என்று சொல்றதுமா அது பொதுவான ஒரு அம்சம். உலகத்துல அரசு கோத்திர அரசுகளாக கீழ தேசத்துல ஒரு முறையற்ற விதத்துல நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கோத்திர அரசுகள் என்று சொல்வது முறையான அரசு இல்லை. அதாவது அரசுக்குரிய பண்புகளை அது கொண்டிருக்க இல்லை. இருந்தாலும் அரசு உலகத்தில முதலாவது தோன்றியது கோத்திர அரசுகளாக. அரசு உலகத்தில முதலாவது தோன்றியது கோத்திர அரசுகளாகத்தான். அப்போ உலகத்தில முதலாவது கோத்திர அரசுகளாக தோன்றிய அரசு, உலகத்தில முதலாவது கோத்திர அரசுகளாக தோன்றிய அரசு கட்டங்கட்டமாக வளர்ந்துதான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஆகவே ஆரம்பத்துல அரசுகள் என்று சொல்ற போது இப்ப உள்ள மாதிரி நீங்க அரசை பார்க்க கூடாது. அதனாலதான் நாங்க சொல்றது நவீன ஆழ்வில அரசின் பண்புகள் என்று சொல்றோம். அந்த பண்புகள் அந்த காலத்துல பெருசா இருந்திருக்காது. சும்மா ஒரு ஆட்சியாளன் இருந்திருப்பான், கொஞ்சம் மக்கள் இருந்திருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஒரு நிர்வாகம் இருந்திருக்கும், அதை நாங்க அரசு என்று பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்துல 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஐரோப்பாவுல ஒரு தேசியவாத எண்ணக்கரு ஒன்று உருவாகுது. ஐரோப்பாவுல ஒரு தேசியவாத எண்ணக்கரு ஒன்று உருவாக்கம் பெற தொடங்கிட்டு. எப்படின்னு சொன்னாமா, ஐரோப்பாவுல உருவாகின தேசியவாத எண்ணக்கரு என்ற அம்சம் குறிப்பா நீங்க அவதானிச்சீங்களா இருந்தா பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல, பிரான்ஸ்ல எல்லாம் ஒரு காலத்துல கடுமையான சர்வாதிகாரம் காணப்பட்டது. அந்த சர்வாதிகாரம் காணப்பட்ட போதும் பிரான்ஸ்ல அரசு இருந்தது. அந்த கட்டத்துல சர்வாதிகாரத்தில் இருந்து பிரான்ஸ் விடுதலை பெற்று ஒரு அரசு என்ற ஒரு முறையான எண்ணக்கருக்குள்ள மாறுது. அப்ப இந்த தேசிய அரசு என்று சொல்வது குறிப்பாக ஐரோப்பாவுல ஆரம்பத்தில இருந்த அந்த இனங்கள், உதாரணமா அரசுகளாக தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், வாழ்ந்து கொண்டிருந்து தங்கள் அரசுகள் அடையாளப்படுத்தி கொண்டிருந்த மக்கள் தனித்தனியாக பிரிந்து தனக்கு ஒரு அரசை உருவாக்க தொடங்கினார். எப்படின்னு சொன்னால் 17ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில பிரான்சியர் தனியே போய் பிரான்ஸ் என்ற ஒரு அரசை உருவாக்க தொடங்கினாங்க. ஸ்பானியர்கள் தனியே போய் ஸ்பானியா என்ற ஒரு அரசை உருவாக்கினாங்க. அப்ப அவங்க ஒரு இடத்துல போய் தங்களோட இனத்தை கூட்டி அந்த இனத்துக்கென்று ஒரு நிலப்பரப்பை எடுத்து அந்த நிலப்பரப்புல இருந்து கொண்டு ஒரு அரசை ஸ்தாபித்த போது அந்த அரசுகள் தான் தேசிய அரசுகள். ஆனா இந்த தேசிய அரசுகளிலும் ஆரம்ப தேசிய அரசுக்கும் நவீன தேசிய அரசுக்கும் வெகு வித்தியாசம் இருக்கிறது. அதாவது தேசிய அரசு என்பது விளங்குறா காய்க்கிறது. விளங்கிக் கொள்ளுங்க. தேசிய அரசு என்பது ஒரு முறையான இனத்தை ஒரு இடத்தை அடையாளப்படுத்தி திறமையை கொண்டு உருவாக்கப்பட்ட அரசுகளைத்தான் நாங்கள் தேசிய அரசுன்னு சொல்றோம். இந்த அரசு என்ற வகையில் உலகத்தில் தோன்றிய முதலாவது தேசிய அரசு பிரான்ஸ். மறந்துடாங்க, உலகத்தில் தோன்றிய முதலாவது தேசிய அரசு பிரான்ஸ். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். உலகத்தில் தோன்றிய முதலாவது தேசிய அரசாக நாங்கள் சொல்வது பிரான்ஸ். பிரான்ஸ் தான் உலகத்தில் தோன்றிய முதலாவது தேசிய அரசும் உலகத்தில் தோன்றிய முதலாவது
ஜனநாயக அரசும். நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம். உலகத்தில் தோன்றிய முதலாவது தேசிய அரசும் உலகத்தில் தோன்றிய முதலாவது ஜனநாயக அரசும் பிரான்ஸ். அப்ப நீங்க நிறுத்திக்கணும், ஆரம்ப தேசிய அரசுக்கும் நவீன தேசிய அரசுக்கு இடையிலான வேறுபாடு என்ன? அப்ப இப்ப நீங்க தெரியணும் நவீன தேசிய அரசுனா என்ன. அப்ப நவீன தேசிய அரசு என்பது ஒரு முறையான ஆழ்புல எல்லை, ஒரு முறையான ஆழ்புல எல்லை, தேசிய அடிப்படை, அரசாங்கம், திறமை என்பவற்றை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்ற அரசைத்தான் நாங்கள் நவீன தேசிய அரசு என்று சொல்லுவோம். முறையான ஆழ்புல எல்லை, திறமை, அரசாங்கம், தேசிய அடிப்படையை கொண்ட முறையான அரசைத்தான் நாங்கள் இந்த நவீன தேசிய அரசு என்ற வகைக்குள்ள வச்சு பார்ப்போம். ஆகவே இன்றைக்கு உலகத்தில இந்த நவீன தேசிய அரசுகள் என்ற ஒரு எண்ணக்கரு பிரபல்யம் அடைந்து வருது. அதாவது நான் நினைக்கிறேன் உலகத்தில இருக்கின்ற பெரும்பாலான அரசுகள் எல்லாமே இந்த எண்ணக்கருவுக்குள்ள வந்துட்டு, உலகத்தில் உள்ள பெரும்பாலான அரசுகள் எல்லாமே இந்த எண்ணக்கருவுக்குள்ள வந்துட்டு. எந்த எண்ணக்கருவுக்குள்ள வந்துட்டால் ஆழ்புல எல்லை, தேசிய அடிப்படை, அரசாங்கம், திறமை என்ற அந்த எண்ணக்கருவை மையப்படுத்தி இப்ப அரசுகள் வந்துச்சு. ஆகவே இன்றைக்கு உலகத்துல காணப்படுகின்ற பெரும்பாலான அரசுகளை நாங்கள் தேசிய அரசுகள் என்ற அடிப்படைக்குள்ள வச்சுதான் பேச வேண்டும். உலகத்தில் காணப்படுகின்ற அரசுகளை நாங்கள் பெரும்பாலும் தேசிய அரசுகள் என்ற அடிப்படைக்குள்ள வைத்துத்தான் நாங்கள் ஆராய வேண்டும் அல்லது பேச வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாங்கள் உலகத்துல இந்த அரசுகள் என்ற ஒரு விடயத்தை ஆராயும் போது, அரசுகள் என்ற விடயத்தை ஆராயும் போது சமகாலத்தில் நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் இந்த தேசிய அரசுக்கும் நவீன அரசு, அதாவது ஆரம்ப தேசிய அரசு நவீன தேசிய அரசுக்கு இடையிலான வேறுபாடு என்று தெரிஞ்சிருக்கணும். மறந்துடாதீங்க, ஆரம்ப தேசிய அரசுக்கும் நவீன தேசிய அரசுக்கு இடையிலான, ஆரம்ப தேசிய அரசுக்கும் நவீன தேசிய அரசுக்கு இடையிலான வேறுபாடுகள் என்ன? இந்த வேறுபாட்டை நீங்க பாத்தீங்களா இருந்தால், குறிப்பா ஆரம்ப தேசிய அரசு நவீன தேசிய அரசுகளிலிருந்து எந்த விதத்தில் வேறுபடுது? குறிப்பா ஆரம்ப தேசிய அரசுக்கு ஞாபகப்பட்டுக் கொள்ளுங்க, முறையான ஆழ்புல எல்லை ஒன்று இல்லை. ஏன்னா அந்த காலம் சனத்தொகை குறைவா இருந்தது, நிலப்பரப்பு போதுமானதாக இருந்தது. அதனால அந்த காலத்துல அரசுகளுடைய எல்லையை யாரும் அடையாளப்படுத்தி இதுதான் என்று கட்டாயப்படுத்த இல்லை. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்களாக இருந்தால் ஒவ்வொரு அரசுக்கும் முறையான ஆழ்புல எல்லை ஒன்று இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த அரசா இருந்தாலும் சரிதான். இப்ப உதாரணமா இலங்கை எடுத்துக்கொண்டீங்களா இருந்தால், இலங்கைக்கென்று ஒரு முறையான ஆழ்புல எல்லை இருக்கிறது. இந்தியாவுக்கென்று ஒரு முறையான ஆழ்புல எல்லை இருக்கிறது. அமெரிக்காவுக்கென்று ஒரு முறையான ஆழ்புல எல்லை இருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கென்று ஒரு முறையான ஆழ்புல எல்லை இருக்கிறது.
ஆகவே இப்ப நீங்க இருக்கிற ஒவ்வொரு அரசுகளை எடுத்துக்கொண்டீங்களா இருந்தால் முறையான ஆழ்விலை எல்லையை கொண்டிருக்கு. ஆரம்ப தேசிய அரசுகளுக்குள்ள போய்களா இருந்தால் இந்த ஆரம்ப தேசிய அரசுகளுக்கு முறையான ஆழ்விலை எல்லை இல்ல. ஏன்னா நிலங்கள் கண்டமாறி கிடந்தது, சனத்தொகை குறைவா இருந்தது. இப்ப அப்படி இயலாது, இப்ப சனத்தொகை கூட. என்ன இப்ப யாராவது உங்களோட வீட்டுல கணக்கு பண்ணுங்க, ஒத்த புள்ள உள்ளால் யாரா இருக்கீங்க பாருங்க. நான் மட்டும்தான் எங்க வீட்டுல சொல்றாள் யாரா வைக்கிறீங்களா? யாரிங்கடியாப்பா? யாரும் இல்ல. சீக்கிரமா யாரும் இல்லைனா? இல்ல சார். யாரும் இல்ல தானே? இல்ல. பாத்தியா, நம்ம லங்காக்கார ஆளுக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஃபுட்பால் டீம், வாலிபால் டீம் எல்லாம் இருக்கும். அப்படியே இருங்க லைன்ல. இது මාදම් ඔව් මං ගමට යනවා ඉඳලා ඉන්න ආරම්භ වේනාද ඒට ඉස්කෝලේ යන්න යනවා ඔක දෙනවද දෙන්න නේ මම ඉඳලා ඉන්නේ මේ මම ගමේ පුතත් ඉඳලා ඉන්නේ නාරම් මේ ගිහිල්ලා මේ නෝනලා ඉන්නවා දාගෙන එහාට යනවා ඒ පාරේ ක්ලියර් ඉන්නවා පිටිපස්ස බේක් එකේ යනවා ஓகே பிள்ளை கரைப்போம் நான் பேச விளங்குறாமா ஓம் சார். அப்ப வரும்ல போலீஸால மறைச்சிட்டாங்க தங்காச்சு ஓகே இப்ப இதுல நாங்க பார்ப்போம் பொதுவா நவீன தேசிய அரசுக்கும் ஆரம்ப தேசிய அரசுக்கும் இடையில வித்தியாசங்கள் உண்டுமா ஆழ்விலை எல்லை நாங்க இந்த ஆழ்விலை எல்லை என்று பேச வர விஷயம் என்னன்னு சொன்னா எல்லை ஒன்று உதாரணமா இலங்கையில அரசுக்குரிய எல்லை என்ன, இந்தியாவுல அரசுக்குரிய எல்லை என்ன. அப்ப அந்த ஆழ்விலை எல்லை என்பது ஆரம்பகால தேசிய அரசுகளில் முறையான ஆழ்விலை எல்லை காணப்பட இல்லை. ஆனால் இப்ப உள்ள தேசிய அரசுகளை பார்த்தீங்களாக இருந்தால், சமகாலத்தில் உள்ள தேசிய அரசுகளை பார்த்தீங்களாக இருந்தால் முறையான ஆழ்விலை எல்லையை கொண்டுள்ளது. இரண்டாவது பாருங்க, ஆரம்ப தேசிய அரசுகளை பொறுத்தளவுல ஓர் இனத்திற்கு ஓர் அரசு,
மறந்துடாதீங்க, இந்த சொல்ல ஞாபகப்படுத்திக் கொள்ளும். ஆரம்ப கால தேசிய அரசுகள் என்னமா, ஓர் இனத்துக்கு ஒரு அரசு. அப்படின்னு விளங்கிட்டேன் என்னன்னு. என்ன ஓர் இனத்துக்கு ஒரு அரசு என்ன தெரியுமா? கைக்குள்ள விளங்குறா? ஓ சார். என்ன ஓர் இனத்துக்கு ஒரு அரசு என்ன சொல்லுங்க? ஒரு இனத்துக்கு ஒரு அரசு மட்டும்தான். அதாவது ஆரம்ப காலத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், ஆரம்ப காலத்துல தேசிய அரசுகள் உருவாயிச்சு எப்படின்னா, இனத்தின் பேரால் தான் அரசுகள் தோன்றுச்சு. அரசுகளோட பேருகள் வந்திக்குதானே, நாடுகளோட பேருகள் வந்துருதானே. அந்த பேருகள் ஆரம்பத்துல எப்படி வந்ததுன்னா, இனத்தின் பெயரால் தான் வந்தது. இனத்தின் பெயரால் தான் வந்தது. எப்படின்னு சொன்னால், உதாரணமாக பிரெஞ்சு இனம், பிரான்ஸ் இனம் ஓரிடத்துல போய் இருந்து உருவாக்குனதா பிரெஞ்சு. ஸ்பானியர்கள் ஒரு இடத்துல போய் இருந்து உருவாக்குனதுதான் ஸ்பானியா. ஆங்கிலேயர்கள் ஒரு இடத்துல போய் இருந்து உருவாக்குனதுதான் ஆங்கிலர்கள், அதாவது பிரித்தானியாவை மாறி பிறகு. ஜப்பானியர்கள் ஒரு இடத்துல போய் இருந்து உருவாக்குன ஜப்பான். சீனர்கள் ஒரு இடத்துல போய் இருந்து உருவாக்குனதுதான் சீனா. ஆகவே ஒரு காலத்துல ஒவ்வொரு அரசுகளுடைய பேர்களும் அந்த இனத்தினுடைய பெயரால் உருவாகி. ஒரு காலத்துல அந்த அரசுகளுடைய பெயர்கள் இனத்தினுடைய பெயரினால் உருவாகியது. உதாரணமா இதான் சொல்லி தந்தேன். ஆகவே அந்த காலத்துல ஒரு அரசுல ஒரு இனம் தான் இருந்திருக்கு. எப்படின்னு சொன்னால், பிரெஞ்சு இனம் பிரெஞ்சு அரசு, ஜப்பானிய இனம் ஜப்பான் அரசு, சீன இனம் சீன அரசு. உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸ்பானிய இனம் ஸ்பானிய அரசு. விளங்கிட்டா? சொல் விளங்கிட்டாமா? விளங்காம யாரும் நீங்களா விளங்காடி கேட்கலாம். ஆனா இப்ப எடுத்து பாருங்க, நவீன தேசிய அரசு எடுத்து பாருங்க. நவீன தேசிய அரசு நீங்க எடுத்து பாத்தீங்களா? இந்த இலங்கை ஒரு அரசு தானே, பிரான்ஸ் ஒரு அரசு தானே, பிரித்தானியா ஒரு அரசு தானே. அந்த அரசுக்குள்ள போய் பாருங்க, ஒரு இனமா பல்லினமா? என்னமா இப்ப எப்படி இருக்குது? ஒரு அரசுக்குள் பல்லினம் பல்லினங்களும் பல்லினங்களும் பல் கலாச்சாரங்களும் இருக்கிறா இல்லையா? ஆரம்ப தேசிய அரசுல இருந்தது ஓர் இனம் ஒரு கலாச்சாரம். மறந்துடாங்க. ஆரம்ப தேசிய அரசில் இருந்தது ஓர் இனமும் ஒரு கலாச்சாரமும். ஆனா இப்ப இருக்கிறது பல்லினம் பல் கலாச்சாரம். சரியாமா? விளங்கினீங்களா? விளங்குறா? பல்லினம் பல் கலாச்சாரம். உதாரணமா வச்சு பாரு, இலங்கை எடுத்து பாரு, பல் கலாச்சாரம். பொண்ணு பரதா போட்டுக்கிட்டு போவோம் ஒண்ணு, பொட்டு வச்சுக்கிட்டு போவோம் ஒண்ணு, இன்னொன்னு போவோம் பரதாம் இல்லாம பொட்டும் இல்லாம. பாருங்க, கொழும்புல போய் பாருங்க, பல் கலாச்சாரம். டெனிம் அடிச்சுக்கிட்டு ஒண்ணு, டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒண்ணு இல்லையா, கொஞ்சம் கொக்கு சப்பாத்து மாதிரி ஹீல்ஸ போட்டுக்கிட்டு ஒண்ணு. இப்படி இலங்கையில பாருங்க, ஒவ்வொரு கலாச்சாரம். ஒரு நாளைக்கு நீங்க போயிட்டு கோல்பிச்சல் பாருங்க, அங்கிட்டு இங்கிட்டு நடக்குங்க, ஒரு ஜாய் நடக்குங்க, ஒரு கல்ச்சர், வித்தியாசமான கலாச்சாரம். அப்ப பல்லினம் பல் கலாச்சாரம். இது இலங்கையில மட்டுமில்ல, இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கின்ற பெரிய ஒரு சவால் என்னன்னு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? ஐரோப்பிய நாடுகள் எது நோக்கிற சவால் சொல்லுங்க அப்போ. ஐரோப்பிய நாட்டவர்களுடைய கலாச்சாரத்தில் ஏற்பட்ட சிதைவு. உதாரணமா உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் வெள்ளைக்காரன், பிரித்தானிய வெள்ளைக்காரங்கள் கூடுதலே அறகுறை உடுப்பு போடுறது குறைவு. உங்களுக்கு தெரியுமா? கோட் சூட் தான் போடுவாங்க ஒபிசியலா.
அது அவங்களோட கல்ச்சர். பெரும்பெரும் கைகள்ல ஒரு டிசிஷனா நடந்து கொள்வாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க எங்கட நாட்டு கல்ச்சரை வந்து அங்க பயன்படுத்திட்டோம். உதாரணமா நீங்க வச்சுக்கலுங்களேன். இப்ப இதுல ஒரு ஆள் நீங்க என்ன செய்றீங்கன்னா யார சொல்லுவோம்? அம்ராவா? அம்ரா இருக்கிறீங்களா? அஃப்ராவா? ஓ சரி. ஓ சார். அப்ப அஃப்ரா இல்ல அம்ரா சொல்லுவோம். அஃப்ராவை ஒரு காலம் அஃப்ரா லண்டனுக்கு போய்த்துன்னு வச்சுக்கிடுங்க. அவர் எடுத்துட்டாரு அங்க லண்டனுக்கு அந்த பிள்ளை. அஃப்ராவை எடுத்தாச்சு. அவர் லண்டனுக்கு அஃப்ராவை எடுத்த உடனே அஃப்ரா கொஞ்சம் காலம் அவனை போட்டு சேப் பண்ணி அஃப்ராட வாப்பாவா இல்லாட்டி அவர வாப்பாவா அஃப்ராவுக்கு வேலை செய்ய அங்க எடுத்துரு. இந்த மனுஷன் அங்க போன என்ன செய்வாரு? கோட் சூட்டா போடுவாரு. என்ன அப்ரா கோட் சூட்டா போடுறது? என்னப்பா நடக்கும்? இங்க உள்ள ட்ரெஸ் கோட் தான் சார். சில நேரம் ஆம்கட் பெனியனோட டவுன்ல போயிட்டு முருங்கைக்காய் வாங்கிட்டு வருவாரு. கம்காட்டுக்குள்ள சோத்த பானை வாங்கி வச்சுக்கிட்டு வருவாரு. வேணுமெண்டா பீடி அடிக்கிறாள் பீடி ஒண்ணு தோரா பீடியை வாங்கி அரைவார். புகை பறக்கும். நடக்குமா இல்லையா? ஓ சார். இந்த கல்ச்சர் பிரிட்டிஷ்ல பெரிய பிரச்சனை இல்லையாப்பா? இப்போ ஒருத்தன் பீடி அடிக்கிறான், ஒருத்தன் ஆம்கட் பெனியனோட தெரியுறான், ஒருத்தன் வெறுமையோட சரத்தை ஊத்திட்டு போறான். இது இப்ப பிரிட்டிஷ்ல பிரித்தானியாவுல கல்ச்சர் பிரச்சனை. என்னன்னா பல் கலாச்சாரம். அப்போ நவீன தேசிய அரசுகளுக்கு காணப்படுகின்ற பண்புகள்ல ஒன்றுதான் பல்லினம் பல் கலாச்சாரம். பல்லினங்களும் பல் கலாச்சாரங்களையும் கொண்ட அரசுகள். ஓர் அரசு பல்லினம் பல் கலாச்சாரம் நவீன தேசிய அரசுகள். ஆகவே இந்த நவீன தேசிய அரசுகளை பொறுத்தளவுல இந்த ஆரம்ப கால தேசிய அரசியல இருந்த இந்த நவீன தேசிய அரசுகள் இவ்வாறான வேறுபாடுகளை கொண்டு காணப்படுகின்றன. அப்ப உங்களுக்கு சில நேரம் எக்ஸாம்ல கேள்வி வரலாம், மறந்துடாங்க பிள்ளைகள். ஆரம்ப தேசிய அரசுக்கும் நவீன தேசிய அரசுக்கும் இடையிலான வேறுபாட்டை பரிசீலனை செய்க. ஒரு கேள்வி வரலாம். தேவனலை கொள்ளுங்க. ஆரம்ப தேசிய அரசுக்கும் நவீன தேசிய அரசுக்கும் இடையிலான ஆரம்ப தேசிய அரசுக்கும் நவீன தேசிய அரசுக்கும் இடையிலான வேறுபாட்டினை ஆரம்ப தேசிய அரசுக்கும் நவீன தேசிய அரசுக்கும் இடையிலான வேறுபாட்டினை பரிசீலனை செய்க. இரண்டாம் கேள்வியில நவீன தேசிய அரசின் பண்புகளை நவீன தேசிய அரசின் பண்புகளை பரிசீலனை செய்க. நவீன தேசிய அரசின் பண்புகளை பரிசீலனை செய்க. நவீன தேசிய அரசின் பண்புகளை பரிசீலனை செய்க. ஓகே, அந்த ரெண்டு கேள்விக்கு எழுதலாமா பிள்ளைகள்? எழுதலாமா? ஓம் சார். யார் எழுதாட்டி கேளுங்கம்மா. சார் பண்புகள்னு கேட்டாலும் இந்த வேறுபாட்டை தான் கொடுக்கணுமா சார்? அந்த பண்புகள் கேட்டா வேறுபாடு கொடுக்காம அந்த நவீன தேசிய அரசு கிட்ட காணப்படுற அந்த விஷயத்துக்குள்ள ஆரம்ப தேசிய அரசு பண்பை சொல்லாம இதோட விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. பழகிங்களா? விலங்குல சார் என்ன இருக்கா சொல்லுங்க. சொல்லணுமா? வழங்கிட்டா
இல்ல இன்னொருக்கா சொல்லுங்க சார். என்னம்மா? பண்புகள்னு கேட்டா என்ன விட கொடுக்கணும்? பண்புகளுக்குள்ள கேட்டீங்களா இருந்தால் நவீன தேசிய அரசுகளின் பண்புகளாக சொல்லப்படுவதுமா ஒன்று முறையான ஆழ்வுல எல்லையை கொண்டிருக்கிறது, பல்லினங்களை கொண்டிருக்கிறது, பல் கலாச்சாரங்களை கொண்டிருக்கிறது, முறையான அரசாங்க கட்டமைப்பை கொண்டிருக்கிறது. ஆனால் திறமை சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நவீன தேசிய அரசுகளின் பண்புகள்ல ஒன்று திறமை இருக்குதான மேலான உச்ச உயர்ந்த அதிகாரம் திறமை. இந்த திறமை என்பது இப்போது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நீங்க அந்த பண்புகள்ல ஒன்றா எதை விளக்கப்படுத்தும் விளைநிலை கேட்டால் விளங்கிட்டு வேற சந்தேகம் இல்லை, கேட்கலாம், டவுட் கதைக்கலாம். என்னம்மா? வலுவேராக்கம் என்ன சார்? வலுவேறாக்கம் என்று சொல்றீங்க. ஒரு அரசாங்கம் விக்கித்தானே, அரசாங்கம் உங்களுக்கு தெரிந்தானே. அரசாங்கம் கொண்டிருக்கின்ற 3 துறைகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு அரசாங்கம் கொண்டிருக்கின்ற 3 துறைகள் என்ன அடிமாள்? சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. வெரி குட். சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. இது 3 தான் ஒரு அரசாங்கம் என்று சொல்றது. காரணமா இலங்கை அரசாங்கம்டா சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறையை கொண்டதுதான் இலங்கை அரசாங்கம். பிரித்தானிய அரசாங்கம் என்று சொல்வது அப்போ அங்க இருக்கிற சட்டத்துறையான பாராளுமன்றம், நிர்வாகத்துறையான பிரதமர், அமைச்சர்கள், அங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் அடங்கலான நீதிமன்றம் தான் பிரித்தானிய அரசாங்கம். அப்ப இந்த 3 துறைகளும் ஒரு காலத்துல, இந்த வலுவராக்கம் கேட்டாலுக்கு விளக்கம் வழங்கணும். 3 துறைகளும் ஒரு காலத்துல, குறிப்பா மன்னராட்சி காலத்துல இந்த 3 ஒரு ஆள்கிட்ட தான் இது. ஆரம்ப கால மன்னராட்சியில இந்த 3ஐயும் ஒரு ஆள் தான் வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படின்னா சட்டத்தை அவர் தான் உருவாக்குவார், அவரே அந்த சட்டத்தை நிர்வகிப்பார், அவரே நீதியை நிலைநாட்டுவார். இப்ப சில வீடுகள்ல மாதிரி சில வீடுகள்ல பார்த்தா தெரியும். எப்படின்னு சொன்னா அங்க எப்படி சொல்லலாம், சில வீடுகள்ல இருப்பாங்க. உதாரணமா இப்புறத்துல வீடு பார்ப்போமே. இப்புறத்துல வீடு எடுத்தா பாப்பா தான் வேலைக்கு போவாரு, பாப்பா தான் காசை வச்சுக்கிட்டு இருப்பாரு, பாப்பா தான் போயிட்டு சாமானை வாங்கிட்டு வருவார் கடையில பொருட்களை, பாப்பா தான் அந்த விஷயத்த ஆக்கவெல்லாம் சொல்லுவார். மாட்டேன் எல்லா அதிகாரம் யார்கிட்ட கையில் இருக்கிறப்போ இப்புறத்துல விட்டு பாப்பாட கையில இருக்கிறேனே அப்படித்தானே? ஓகே. அப்ப அங்கன வாப்பட கையில இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரமாக செயற்படுற மாதிரி இல்லையா உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரம் ஆயித்தானே? நான் உதாரணமா சொன்னேன், இப்புறத்துல வீட்டுல அப்படி இல்ல, உள்ள அப்படியா? என்ன இப்ப உங்களை அப்படியா? சத்தம் இல்ல, ஆரம்பி இல்ல, ஓடி ஒழிச்சிட்டியோ? சரி, பக்கத்துல சுவாமி இருந்துட்டு போல. அப்ப இதுல நாங்க ஆரம்ப கால மன்னர் ஆட்சியிலமா மன்னர்கள் தான் சட்டத்தை உருவாக்கினார்கள். மன்னர்கள் தான் சட்டத்தை உருவாக்கினாங்க, அவங்கதான் நடைமுறைப்படுத்தினாங்க, அவங்கதான் நீதியை நிலைநாட்டினாங்க. சட்டத்தை உருவாக்குறது, நடைமுறைப்படுத்துறது, நீதியை நிலைநாட்டு.
இந்த மூன்றையும் அவங்க தான் செஞ்சாங்க. இது ஒரு சர்வாதிகாரமா இருந்தது. இந்த சர்வாதிகாரத்திலே இருந்து தடுப்பதற்காக, பாதுகாப்பதற்காக கொண்டு வந்த ஒரு கோட்பாடு தான் இந்த வலுவேறாக்க கோட்பாடு. எப்படின்னா, இந்த அரசாங்கத்துடைய 3 துறைகளில் சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை வெவ்வேறாக்கப்பட வேண்டும் என்று சொல்வதுதான் வலுவேறாக்கம். அதாவது அரசாங்கத்தினுடைய 3 துறைகளான சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை வெவ்வேறாக பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். சட்டத்துறை வேறையாக, நிர்வாகத்துறை வேறையாக, நீதித்துறை வேறையாக பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் வலுவேறாக்கம். இந்த வலுவேறாக்க கோட்பாட்டை முன்வைத்தவர் தான் மொண்டெஸ்கியூ, பிரான்சிய சிந்தனையாளர். மொண்டெஸ்கியூ தான் வலுவேறாக்கத்தை முன்வைத்தார். இந்த வலுவேறாக்க கோட்பாட்டுக்கு இன்னொரு பேர் அதிகார பிரிவினை கோட்பாடு. வலுவேறாக்கத்துக்கு இன்னொரு பேர் அதிகார பிரிவினை கோட்பாடு. மறந்துடாதீங்க. நீங்களா வலுவேறாக்கம் சம்பந்தமா கேட்டவரால்? ஓம் சார். கிளியரா? டவுட்? ஓம் சார், கிளியர். இப்ப நாங்க எங்களோட தலைப்புல வருவோம். என்ன சந்தேகிக்கிறா? இல்ல சார். ஓகே, அடுத்த தலைப்பு தலைப்போம். சொல்லுமா. இந்த ஆரம்பகால தேசிய அரசு இருக்குதானே, அதுல அரசு அதிகாரம் மத்தியமயப்படுத்தப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு இருக்கு. நவீன தேசிய அரசு அரசியல் அதிகாரம் மத்தியமயப்படுத்தப்பட்டிருக்க சொல்லப்படுகிறது தானே? அதுதானே? அப்புறம் என்னடா கேக்குறீங்க? ஓம் சார். ஓகே, என்னடாமா, ஆரம்ப காலத்துல இருந்த அந்த தேசிய அரசுகள்ட அவங்களுக்கு சொன்னேன். ஆரம்பத்துல தேசிய அரசுகள் உருவாகுது எப்படின்னா, ஆரம்பத்துல தேசிய அரசுகள் எப்படி உருவாகுது என்று நாங்க பார்த்தோமா இருந்தால், கடுமையான மன்னராட்சியில இருந்துதான் கட்டங்கட்டமாக இந்த தேசிய அரசு என்ற ஒரு எண்ணக்கரு உருவாகும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மன்னராட்சியில அதிகாரம் மன்னன் கையில குவிக்கப்பட்டிருக்கு. மன்னராட்சியில அதிகாரம் மன்னன் கையில குவிக்கப்பட்டிருக்கு. வேற எந்த நிறுவனங்களுக்கும் கையளிக்கப்பட்டிருக்காது. அப்ப ஆரம்ப தேசிய அரசுகள் மன்னராட்சியிலிருந்து விடுபட்டு ஒரு அரசாக மாறுகிற போது உடனடியாக அதிகாரத்தை பிரித்து மற்ற அலகுகளுக்கு கொடுக்க இயலாது. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, ஆரம்பத்துல தேசிய அரசுகள் உருவாகிற நேரத்தில் அந்த அதிகாரங்கள் ஒரு இடத்துல குவிக்கப்பட்டிருந்தது, மத்தியமயப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த மத்தியமயப்படுத்தப்பட்டிருந்த அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டுத்தான் ஏனைய அனைவரும் செயற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆகவே இதுல நாங்க முக்கியமான அம்சம் என்னென்றால், நவீன தேசிய அரசுகளில் உங்களுக்கு தெரியும், சமஷ்டி ஒற்றையாட்சி என்ற ஒரு எண்ணக்கருக்கள் வந்து அதிகார பகிர்வு பரவலாக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டு விட்டது. அதாவது நவீன தேசிய அரசுகள்ல சமஷ்டி ஒற்றையாட்சிகள் வந்து அதிகார பகிர்வு பரவலாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் ஆரம்ப
ஆரம்ப தேசிய அரசுகளில் அவ்வாறல்ல. ஆரம்ப தேசிய அரசுகளை பொறுத்தளவில் சகல அதிகாரங்களும் ஓரிடத்தில் மத்தியமயப்படுத்தப்பட்டு குவிக்கப்பட்டிருந்தன. மறந்துடாதீங்க. அதாவது ஆரம்ப தேசிய அரசுகளை பொறுத்தளவில் அதிகாரங்கள் அனைத்தும் ஓரிடத்தில் குவிக்கப்பட்டு மத்தியமயப்படுத்தப்பட்டன. இது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். விளங்காடி கேட்கலாம். இப்ப சரியாமா? கேட்டால் கேள்வி கேட்டால் கிளியரா? கேள்வி கேட்டால் கிளியராண்ட காக்கல காணணும். பேசுற விளங்குறா? சரியா? சரி, ஓகே. கொஞ்சம் ஆன்சர் பண்ணணும், அப்பதான் நான் கேட்டாப்ல நிகழலாம். ஓகே, பாப்பா அடுத்த தலைப்பு. அதோட கேள்விகளுக்கு விட எழுதிக்கிறீங்களா? ஓம் சார். ஒரு ஆள் வாசிங்க ஆகும். நவீன ஆட்புல அரசின் பிரதான அங்கங்களை பரிசீலனை செய்க. கிரேக்க காலத்தை விடவும் பழமை வாய்ந்த ஒன்றான அரசரவியலானது கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டில் தோற்றம் பெற்று காணப்படுகின்ற ஒரு நவீன கற்கை ஆவதோடு இது ஓர் சமூக விஞ்ஞானமாகவும் செயற்படுகின்றது. மற்றும் இவ்வரசரவியலானது சமூகத்தில் காணப்படுகின்ற அனைவரினது சமூக வாழ்வின் பிரதான அங்கம் ஆகிய அரசியலை பயிலும் ஒரு துறை ஆவதோடு இவ்வரசரவியலானது அண்மை காலமாக உயர்கல்வியின் ஒரு பாடமாகவும் செயற்பட்டு வருகின்றது. ஆகவே இவ்வரசரவியலில் காணப்படுகின்ற பிரதான கருத்தியலாக அரசானது காணப்படுகின்றது. இவ்வரசானது சமூகத்தில் காணப்படும் நிறுவனங்களில் உயர்ந்த நிறுவனமாவதோடு இது ஆரம்ப காலங்களில் கோத்திர அரசுகளாக தோற்றம் பெற்று பின்னடைவில் இது பாரிய அளவிலான வளர்ச்சியை பெற்றுக் கொண்டதுடன் இது மனிதனுடன் நெருங்கிய ஒரு உறவினை கொண்டுள்ளது. அதாவது இவ்வரசானது அனைத்து விதமான மனிதர்களின் வாழ்க்கையில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அழுத்தம் கொடுப்பதோடு அரசில் மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதனுள் உள்வாங்கப்பட்டு இருப்பார் என்பதோடு இவ்வரசானது சமூகங்களில் காணப்படும் பல்வேறுபட்ட நிறுவனங்களை பார்க்க மிக்க மேலான ஓர் நிறுவனமாக காணப்படுகின்ற கண்களுக்கு புலப்படாத கட்புலனாகாத ஒரு அம்சமாகும். கலந்துரையாடல். ஆழ்புல அரசு என்பது நவீன தோற்றப்பாடு என்பதையும் அரசின் வரலாற்று ரீதியான பரிணாம வளர்ச்சியின் ஊடாகவும் தோற்றம் பெற்றதுடன் நவீன அரசுகளானது 20ஆம் நூற்றாண்டிற்கு பின் தோற்றம் பெற்ற நிச்சயிக்கப்பட்ட அரசின் ஆழ்புலத்தினை பேணுவதை சாத்தியமாக்கின்றதோடு இவ் நவீன அரசனுடைய பிரதான ஒரு பண்பாக நிச்சயிக்கப்பட்ட மற்றும் பிரத்தியோக ஆழ்புலத்தை மற்றும் நிலையான எல்லைகளை கொண்டு காணப்படுவதுடன் நவீன அரசில் தேசிய சந்தை பொறிமுறை என்ற ஒன்று காணப்பட்டது. ஆகவே 1648ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட வெஸ்பாலியா சமாதான உடன்படிக்கையான நவீன அரசை ஒரு ஆழ்புல அரசாக மாற வழிவகுத்தன. ஆகையால் நவீன ஆழ்புல அரசின் அடித்தளமாக வெஸ்பாலியா மூல தத்துவங்கள் மாறியதனால் நடைமுறை செயற்பாடுகளில் ஈடுபடும் அரசுகளானது எவ்வாறான விடயங்களை கொண்டு அரசினை வெளிப்படுத்துகின்றது என்பதை நவீன ஆழ்புல அரசின் அங்கம் அல்லது கூறுகளான 4 அம்சத்தையும் கொண்டு ஆராய முடிகின்றது. முதலாவது ஆழ்புல எல்லை. நவீன ஆழ்புல அரசின் அங்கங்களில் ஒன்றான ஆழ்புல எல்லை என்பது யாதெனில் ஓர் அரசின் பிரஜை தான் வாழ்கின்ற அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளே ஆழ்புல எல்லையாகும். இவ்வாழ்புல எல்லையானது அரசுக்கு அடிப்படையான ஒன்றாவதோடு இது கடல் எல்லை, வானெல்லை, நிலப்பரப்பு என்பதை கொண்டிருக்கின்றது. அதன் நிலப்பரப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாவதுடன் ஆரம்ப கிரேக்கத்தில் சிறிய நிலப்பரப்புகளையும் நடைமுறையில் பெரிய சிறிய நிலப்பரப்புகளையும்
கொண்டிருக்கின்றன. அதில் ஐக்கிய அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா என்ற அரசுகள் பெரிய நிலப்பரப்பையும், மாலைதீவு, இலங்கை, வத்திக்கான் போன்ற அரசுகள் சிறிய நிலப்பரப்பையும் கொண்டு காணப்படுகின்றன என்பதுடன் நடைமுறையில் ஒரு அரசிற்கு நிலப்பரப்பு என்ற ஒன்று இருக்க வேண்டியது முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ஆகையால் நாடு தொடர்பான உணர்வு ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் பிரதான சாதனமான ஆழ்புலம் முக்கியமானதாகும். தேசிய அடிப்படை, அதாவது ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு தேசிய அடிப்படையானது காணப்படும். இவை மக்கள் தொகையினை மையமாக கொண்டு காணப்படுகின்றன. இதில் பிரஜைகள் என்பவர்களே முக்கியமானவராவதோடு இத்தேசிய அடிப்படையானது ஒரு அரசின் கீழ் வாழும் மக்களை தேசிய அடையாளத்தினூடாகவே ஒன்றிணைக்கின்றது. ஆகையால் தேசிய ஒற்றுமை, தேசிய புரிந்துணர்வு என்பன ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. என்றாலும் இத்தேசிய அடிப்படை என்ற சிந்தனையானது தேசம் என்ற பொது அடையாளத்துடன் பகிர்ந்தளிக்கப்பட்ட மொழி, மதம், கலாச்சாரம் மற்றும் வரலாறு என்பதை கொண்டு அரசொன்றாக ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் சமூகத்தினை குறித்து நிற்கின்றது. ஆயும் நவீன அரசு தோற்றம் பெறுவதில் கற்புல சாதனமாக தேசியவாதம் அமைந்தது. இறைமை, இது அரசு சமூகத்தின் மீது ஏனைய நிறுவனங்கள் மீதும் பிரயோகிக்கும் அதிகாரத்துவத்தை குறிக்கின்றதுடன் ஒரு அரசானது விரும்பியோ விரும்பாமலோ இறைமையை கொண்டிருக்கின்றது மற்றும் இவ்விறைமையானது ஒரு அரசு கொண்டிருக்கின்ற உயர் அதிகாரம் ஆகும். இதை பிரஜைகள், ஏனைய நிறுவனங்கள், குழுக்கள் என்போர் பிரயோகிக்க முடியாது. இதை அரசு ஆனது மட்டுமே பிரயோகிக்க ஆற்றலுடையது. அது அரசின் இறைமை சட்டத்தை உருவாக்குதல், சட்டத்தை நடைமுறைப்படுத்தல், நீதியை நிர்வகித்தல் போன்ற அதிகாரங்களை கொண்டுள்ளது. இவ்விறைமையானது வரையறுக்கப்பட்ட ஆழ்புல எல்லையின் விசேட அதிகாரத்தினை கூறுவதற்கான அந்தஸ்தை வழங்குகின்றது என்றும் சமூக நிறுவனங்களில் இருந்து அரசை வெளிப்படுத்தி காட்டுகின்ற உயர்ந்த நிறுவனமே அரசு என்பதையும் இவ்விறைமையானது வெளிப்படுத்துகின்றது. 4வது, அரசாங்கம். அரசு கற்புலனாகாத, தொட்டு உணர முடியாத அம்சம் என்பதால் அதனை வெளிப்படுத்தி காட்டுகின்ற அம்சமாக அரசாங்கம் காணப்படுகின்றது. அரசொன்றின் நிறுவன ரீதியிலான ஒழுங்கமைப்பானது அரசாங்கத்தினாலேயே கொண்டு அமைந்துள்ளது. இவ்வரசாங்கமானது இறைமையின் உரிமையாளனான அரசை பிரயோகிக்கும் உரிமை உடையதாகும். இவ்வரசாங்கம் ஒன்றில் பிரதான நிறுவன கட்டமைப்புகள் 3 காணப்படுகின்றன. அவை சட்டத்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை என்பதாகும். அவையினூடாகவே அரசாங்கம் மக்களின் தேவையை நிறைவேற்றி கொடுக்கின்றது. இத்தேவை நிறைவேற்ற ஆனது அரசின் பிரதி வடிவமாகும். நடைமுறையில் பல அரசாங்க முறைகளானது காணப்படுகின்றன. அவை முடியாட்சி, பாராளுமன்ற அரசாங்கம், ஜனாதிபதித்துவ அரசாங்கம், கலப்பு அரசாங்கம் என்பதாகும். இவை அரசின் பிரதிநிதியாக இருந்து வெளிப்படுத்தி காட்டுகின்றது. முடிவுரை, பௌதிக அரசு என்று அழைக்கப்படும் நவீன ஆழ்புல அரசில் கூறப்படும் அம்சங்களை கொண்டு அதை அவதானிக்கும் போது பல அரசுகள் ஏனைய அரசுகளுடன் எல்லை சர்ச்சை மற்றும் ஆழ்புல மோதலில் ஈடுபட்டுள்ளன. அவை தேசிய அரசின் ஆழ்புல ஒருமைப்பாட்டில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி காணப்படுகின்றன. அத்தோடு தேசிய ஒற்றுமை, தேசிய புரிந்துணர்வு என்பன சமூகங்களில் சவால் மிக்க ஒன்றான விடயமாக இருப்பதுடன் அரசினுடைய இறைமையானது பலம் வாய்ந்த சர்வதேச ஸ்தாபனங்களிலும் அரசிலும் தொடர்ச்சியான சவாலாக அமைகின்றதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அவ்வளவுதான் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். புலர் வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம் சார். நான் பேசுறது வருதா சார்? ஓம் சார் ஓ ஃபோன் சார். பண்ணீங்க. சார் த ஃபோன் நல்லா ஹீட் ஆகியாம். சரியா புலர்? ஓ சார். இந்த கிளாஸ் முடிச்சு கொள்வோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் எடுக்க சொல்றேன்னா
சரியாம்மா? சரி சார். ஓகே 5 மினிட்ஸ் சீக்கிரம் சொன்னாரு. ஆனா இருந்தாலும் அதுக்கு மாற இன்னும் கொஞ்சம் 5 மினிட்ஸ் தானே இருக்குது விலகினா அது சொன்ன முடிக்க நான் தான் சொன்ன முடிக்க சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸ்ல 15 மினிட்ஸ் கூட இருக்கு சொல்றேன்னா சரியா? சரி சார். சரி சார். யூனிவர்சிட்டி லெக்சரர் செஷன் ஒன்று போடவா வீக் டேஸ்ல? சார். போடுங்க சார். அவருக்கு இப்படிமா நாங்க பெருசா ரெண்ட் கொடுக்கணுமா சல்லி கொடுக்கணும். அவர் வேண்டிய செக்ஷனை செய்வாரு. அவர் அடுத்த டைம் வீடியோ ஒன் படித்த செய்வாரா? சரியா? அடுத்தது அவர் ஒரு லோயரும் தான். ஓகேயா? ஓகே பிள்ளைகள்? ஓகே சார். நல்லா படிச்சு கொள்ளுங்கம்மா. நான் நிறைய விஷயம் உங்களுக்கு எடுத்துட்டு தாரேன். இப்படி அன்வெஸ்டர் செய்யற மாதிரி கண்டினியூஸா செஞ்சு கொண்டு போவாரு. நான் இப்படியான ஆக்களையும் போட்டேனா? சரியா? நீங்க படிங்களா? ஓகே. உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸை வந்து நான் எடுக்கிறேன். சரியா? 14வது யூனிட் 14, 15 வரை. ஓகே சார். ஓகே ஓகேமா. ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட். ஓகேமா அப்ப நாங்க முடிச்சுக்கொள்ளுமா? இந்த செக்ஷன் விளையுது தானே சார்? டீச் பண்ண விளையுது தானே? கிளியர் ஆயிடுச்சு தானே? ஓம் சார். உங்களோட கிளாஸ் நடக்காது சார். விலங்கல்ல நீங்க செய்ய கொஞ்சம் மாட்டீங்களா? நான் செய்ய மாட்டேன்னு கேக்குறீங்களா? ஓம். ஓகேமா நான் செய்வேன். நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல, நான் உங்களுக்கு செய்வேன். சரியா? ஓகே சார். சும்மா பேருக்கு டிரெக்டர் ஐக்கல்ல உங்களுக்கு கரெக்டா நான் செய்வேனா? நான் உங்களுக்கு எடுத்துட்டு போவேன். பயப்படாதீங்க. சரி சார். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் கிளாஸ் ஒன்று போகும். அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி லெக்சரர் செக்ஷன் ஒன்று போகும். உங்களை எப்படி சார் நான் கூட பண்றதா? பயப்படாதீங்கம்மா. ஓகே ஓகே சார். நீங்க எல்லாம் எங்கட பிள்ளைகள். ஓகே